விஷால் வந்து தன்னுடைய மேரேஜில் நிறைய பேரை லவ் பண்ணாங்க, கட்டி விட்டாரு அப்படின்னு நிறைய பேசப்பட்டுச்சு. அதில் ஒரு நடிகைக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க, பேர் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நடிகை இப்போ தேவையில்லாமல் ஒரு பாரில் போய் கலாட்டா பண்ணி குட்டி கலாட்டா பண்ணாங்க. அது ஒரு பக்கம் லவ் ஃபெயிலியர்னு. அவர் பிறந்தநாளைக்கு நாகஸ்ட் 29 விஷயம் சொல்லுவேன்றதை வந்து என்கேஜ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் மாதிரி தான் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கல்யாணம் வந்து என்கேஜ்மெண்ட். இப்போ கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டார் அவர். நான் 29 சொன்னேன், நான் செய்கிறேன், என்கேஜ் பண்ணிட்டேன், அடுத்து மேரேஜ் அப்போ எல்லாம் இன்வைட் பண்ணுறேன். ரஜினி சார் வந்து 50 ஆண்டு வந்து சினிமா ஃபீல்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. விஷால் அவர்களும் நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலாளராக இருக்காரு. அதுக்கான வேலைகளும் அந்த சங்கம் பண்ணுறதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. இப்போ ரஜினி சாருக்காக ஏதாச்சும் ஸ்பெஷலாக அவங்க நடிகர் சங்கத்துலேருந்து பண்ணுவாங்களா? ரவிமோகன் வந்து பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, ரவிமோகன் கதை சொல்லும்போது அவர் கதையை கேட்க வேணான்ட்டார். லோகேஷ் சார் படம்னா கண்டிப்பாக அவர் கதைக்கிட்ட தானே தயாரிக்கிறாரு, அப்போ அந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, டைரக்டர் இருக்கட்டும் சார், இருந்தால் நீங்கள் கதையை கேட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது கதை சொல்லும்போது ரவிமோகனுக்கு ரொம்ப பிடிச்சது. சார், லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்து எடுக்க போகிற படம் வந்து ராகவா லாரன்ஸை வச்சு ஒரு லென்ஸ் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. அதுலேயும் வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து நடிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதனால் ஜெயம் ரவி எல்சிஓவில் சேர போகிறாரா? காந்தம் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மி. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எப்படி சார்? நல்லா இருக்குமா. முன்னாடி சொன்ன மாதிரியே விஷால் தனுஷிகாவோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, அது பெருசாக போகும் அப்படின்ற மாதிரி விஷாலோட ஃபேன்ஸ், தனுஷிகாவோட ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க சிம்பிளாக முடிக்கின்ற ஒரு கணக்கில் தான் ட்ராவல் பண்ணாங்க. நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அந்த ஃபங்க்ஷனில் தான் ஒன்று டக்குன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அது பெரிய அளவில் வேண்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா விஷால் வந்து தன்னுடைய மேரேஜில் நிறைய பேரை லவ் பண்ணாங்க, கட்டி விட்டாரு அப்படின்னு நிறைய பேசப்பட்டுச்சு. அதில் ஒரு நடிகைக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க, பேர் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நடிகை இப்போ தேவையில்லாமல் ஒரு பாரில் போய் கலாட்டா பண்ணி குட்டி கலாட்டா பண்ணாங்க. அது ஒரு பக்கம் லவ் ஃபெயிலியர்னு. பட் இதுக்கெல்லாம் விஷால் காரணமான கண்டிப்பாக இருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரல. பட் லவ் பண்ணாங்க, செட் ஆகணுன்னா போயிட்டே தான் இருப்பாங்க. பட் தனுஷிகாவை கூட விஷால் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணுறாரு. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அவங்களும் பிடிச்சிருந்தா ஓகேனாங்க. டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆகஸ்ட்டு 29 வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னாங்க. பட் அது கரெக்டாக விஷால் சொன்னது மாதிரி அதை பண்ணிட்டார். இது விஷால் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, தனுஷிகா அதே மாதிரி கழட்டி விட்டுருவாரா அப்படின்லாம் வந்து இது பேசப்பட்டிருந்தாங்க. தனுஷிகா கூட அவர் என்னங்க சொல்லுவார் செய்ய மாட்டாருன்னு அவங்ககிட்டையும் பேசுனாங்க. நம்பிக்கை இருக்குன்னாங்க. பட் விஷால் சொன்னது மாதிரி 29 ரொம்ப நீங்கள் கேட்டது மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டார். பட்டு மேரேஜ் நல்லா கிராண்டாக பண்ணலான் இருக்காங்க. என்கேஜ்மெண்ட்டு தானே, அது ஃபேமிலி சர்க்கிள் நடக்கிறது தானே என்கேஜ்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் வரப்போ முக்கியமானவங்க. பட் விஷாலை பொறுத்த மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வராமல் இருக்கிறதே நல்லது தான் நான் சொல்லுவேன். நான் அவர்னால தான் அவருடைய இந்த மிகப்பெரிய ஒரு இறக்கத்துக்கு காரணமே கூட நம்ம சொல்லலாம். பட் இப்போ அதாவது தனுஷிகா வந்ததுக்கு அப்புறமேல அவர் லைஃப் இப்போது ஒரு புது படம் போட்டிருக்காங்க, மகுடம்னு போட்டிருக்காங்க. அந்த மகுடம் சுட்டு மாதிரி தான் தனுஷிகா இருப்பான்னு நான் நினைக்கிறேன் நான் இதை. பட் ரொம்ப எளிமையாக நடந்திருக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டு. பட் அவருடைய மேரேஜ் பிரமாதமாக கிராண்டாக நடிகர் சங்கத்தில் அந்த கல்யாண மண்டபம் ஓப்பன் பண்ணுவது ஃபஸ்ட்டு என்னுடைய மேரேஜ்னு சொல்லியிருக்காரு. அந்த மண்டபத்தினுடைய வேலைகள் அந்த நடிகர்களுடைய கட்டட வேலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இறுதிக்கட்ட வேலையில் போயிருக்கு. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேலு அந்த மண்டபத்தில் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் விஷால், ஸோ தனுஷிகா மேரேஜ் இருக்கும். அப்போது எல்லா நடிகர்களும் இயக்குநர்களும் ஸோ தமிழ் திரையுலகமே திரண்டு வரும். இது தவிர ஆந்திராவில் இருந்து நிறைய பேர் வராங்க. அப்பா மிகப்பெரிய ப்ரொடியூசர் ஜி.கே. ரெட்டி, தெலுங்கில் மிகப்பெரிய படங்கள் பண்ணவர், தமிழில் நிறைய படங்கள் பண்ணவர். எல்லாம் நம்ம தமிழ் திரையுலகத்தை தவிர தெலுங்கு இண்டஸ்ட்ரி வரப்போது. நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா சிம்பிள்னு அன்றைக்கி பிரம்மாண்டமாக இருக்க போது அபிபுல்லா ரோடே வந்து அதிரி பிரியா போது, உங்களுக்கு கூட்டம் தாங்க முடியாது. எப்போங்கிறது மட்டும் தெரியல. இந்த மண்டபம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இவருடைய திருமணம் டேட் வரும் நமக்கு. சார், இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தாரு, அந்த நடிகர் சங்கம் கட்டடம் வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்கேஜ்மெண்ட்டே பண்ணுவேன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டார்ல? இல்லை, அவருடைய பிறந்த நாளுக்குன்னு ஒரு செய்தி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தார். எங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயம் பிறந்தநாள் எப்போ நான் சொல்லுவேன்னு சொன்னார். பட் மண்டபம் முடியல இல்லைங்களா, அது பெரிய ஒர்க்காக இருக்குது, பெரிய பட்ஜெட்டு, பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த முயற்சியை விஷால் அவர்கள் எடுத்த முயற்சி, அந்த விஜயகாந்த் அவர்கள் எடுத்து அப்படியே போய் விஷால் யூனிட் வந்து தான் இந்த அளவுக்கு மண்டபம்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% வேலைகள் முடிஞ்சு. அப்போ அவர் பிறந்தநாளைக்கு நாகஸ்ட் 29 விஷயம் சொல்லுவேன்றதை வந்து என்கேஜ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் மாதிரி தான் நமக்கு. நம்மளுடைய
இந்திய கலாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கல்யாணம் வந்து என்கேஜ்மெண்ட். இப்போ கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டார் அவர். நான் 29 சொன்னேன், நான் செய்கிறேன், என்கேஜ் பண்ணிட்டேன், அடுத்து மேரேஜ் அப்போ எல்லாம் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு. சார் இதை தொடர்ந்து விஷால் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்ருக்காரு, அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ப்ரெஸ் மீட்டில் ஜென்ரலாக தான் அவர் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக 29 கல்யாணங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு ஃபோக்கஸ் பண்ணார் அன்றைக்கி. இந்த மண்டபம் முடியாதனால இன்னும் 2 months டியூரேஷன் தேவைப்படுது. அதை சாய்கிட்டையும் சொல்லிட்டேன் நான், ஒரு 2 months வெயிட் பண்ணுமான்னு. அது காரணம் வந்து கிட்டத்தட்ட 9 வருடமாக நாங்கள் லவ் பண்ணுறோம். பட் 9 வருடமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ண முடியாதா அப்படிங்கிற விஷயத்தை தான் கன்வே பண்ணுறாரு. அதை நான் 29 மேரேஜ்னு சொன்னதான் ஞாபகம். பட் ரெண்டாவது வந்து இப்போது பிறந்தநாளுக்கு என்னுடைய கடைசி பேச்சுலர் ப்ரெஸ் மீட் இதுதான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இப்போ அடுத்து துணைவி வரான்றாரு. அவர் துணைவின்னு சொல்ல வேண்டியதில் இந்த மனைவி வர்றாங்க. மனைவி துணைவி 2 பேரும் ஒருத்தரே இருக்கட்டும் விஷாலுக்கு. பட் அது ரொம்ப ஜாலியாக அவருடைய ஸ்பீச்சை நம்ம பார்க்க முடியுது. அப்பாவுடைய ஆசீர்வாதங்களோட தேவையோட பண்ண போகிறேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும், எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, என்னுடைய தேவதை அப்படின்லாம் பேசும்போது உண்மையிலே பெருமையாக தான் இருக்குது. உண்மையிலே சாய் தனசேகரும் இது வந்து பெருமையுடைய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து 50 ஆண்டு வந்து சினிமா ஃபீல்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. விஷால் அவர்களும் நடிகர் சங்கத்தோட பொது செயலாளராக இருக்காரு. அதுக்கான வேலைகளும் அந்த சங்கம் பண்ணுறதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. இப்போ ரஜினி சாருக்காக ஏதாச்சும் ஸ்பெஷலாக அவங்க நடிகர் சங்கத்துலேருந்து பண்ணுவாங்களா? இல்லை, பண்ணியே தீரணும். நான் வந்து ரஜினி சார் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம நடிகர் சங்கம் சொல்லி தமிழ் திரையுலகம் கொண்டாடணுங்கிறது தான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன் நான். இதை ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய 1975 to 2025 50 வருடம் அவருடைய ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய விஷயங்கள் நிறைய அடைய இருக்குது உள்ள. அவர் வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் இந்திய இண்டஸ்ட்ரியே கௌரவிக்க ரெடியாக இருக்காது. பட் அதற்கு வேண்டிய முறையில் வந்து நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் எல்லாமே எடுப்பாங்கன்னு நான் வந்து மிக நம்பிடுறேன் நான் அதை. ஏன்னா இப்போ நடிகர் சங்கத்தில் பொதுச் செயலாளர் இருக்கார் விஷால் அவர்கள். ஏன்னா அந்த மண்டபம் கட்டட வேலைகள் கொஞ்சம் நிறைய இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். நம்ம அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கட்டடத்தில் அந்த விழாவில் ஒரு ஃபங்க்ஷன் வெளில கிராண்டாக பண்ணால் கூட நடிகர் சங்க திறப்பு விழாவில் சூப்பர் ஸ்டாரை மிகப்பெரிய கௌரவிப்பாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். நான் இதை அந்த விழாவோடு சேர்ந்து இவருடைய விழாவும் நடக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஜினியுடைய சாருடைய வளர்ச்சி அவர் வந்து நிறைய பேர் எடுத்துக்காட்டாக இருந்துகிட்டு இருக்கார். அவருடைய மிகப்பெரிய ஒரு சரித்திரம் அவர். அப்படி தான் நான் சொல்லுவேன் ரஜினி சாரை பொறுத்த மட்டும். பட் விஷால் அதுக்கு வேண்டிய முயற்சி கண்டிப்பாக எடுப்பார். ஏன்னா அவர் ஏற்கனவே பேசும்போது கூட நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதை. பட் அதுக்கிடையில் அவரோட உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. இப்போ பார்த்தோம் இந்த மண்டபம் நிறைவு விழா வரணும் அப்படின்றது 50வது வருட கூலி படத்தினுடைய 500 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகி அது ஒரு ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது படம். எல்லாம் சேர்ந்து ரஜினி சாருக்கு எனக்கு கண்டிப்பாக விழா நடிகர் சங்கம் எடுக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்னும் 2-3 மாதத்தில் இந்த மண்டபம்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நடிகர் சங்க திறப்பு விழாவுக்கு பிறகு அந்த நடிகர் சங்கம் இவருக்கு விழா எடுப்பாங்கன்னு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. சார் லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்து எடுக்க போகிற படம் வந்து ராகவா லாரன்ஸை வச்சு ஒரு லென்ஸ் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. அதுலேயும் வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து நடிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதனால் ஜெயம் ரவி எல்சிஓவில் சேர போகிறாரா, என்ன பண்ண போகிறாங்க அடுத்து? சேர்த்துமே சேர்ந்து அவருக்கு தானே பெரிய கிரெடிட்டு. ஏன்னா இப்போ அவர் ஹீரோவில் வந்து வில்லனாக போயிட்டார். இப்போ பராசக்தியில் மிகப்பெரிய ஒரு வில்லன் டைப். அந்த படம் வந்ததுக்கப்புறம்லாம் ஜெயம் ரவியுடைய லெவலே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை பார்த்து தான் அவருடைய ஆக்டிவிட்டிலாம் பார்த்து தான் லோகேஷ் பண்ணும்போது அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் பென்ஸ் தயாரிக்கிட்டு இருக்கு. நம்ம டான்ஸ் மாஸ்டர் லாவரா ரான்ஸ் ஹீரோ பண்ணுறாரு. அந்த டைரக்டர் வந்து எனக்கு ஜெயம் ரவி இருந்தால் நல்லாயிருக்கும். ஜெயம் ரவினே ஒருத்தர் ரவிமோகன். இப்போ ரவிமோகன் வந்து பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ரவிமோகன் கதை சொல்லும்போது அவர் கதையை கேட்க வேணான்ட்டார். சார் லோகேஷ் சார் படம்னா கண்டிப்பாக அவர் கதைக்கிட்ட தானே தயாரிக்கிறாரு, அப்போ அந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டைரக்டர் இருக்கட்டும் சார், இருந்தாலும் நீங்கள் கதையை கேட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது கதை சொல்லும்போது ரவிமோகனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த படத்தில் வில்லன் ஆகிறார். இது தவிர இப்போ ரீசெண்டாக அவர் ரவிமோகன் ஸ்டுடியோன்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அதுலேயும் படங்கள் பண்ண போகிறாரு. அதில் ஹீரோவை பண்ணலாம், வெளிவரக்கூடிய படங்களை வில்லனாக பண்ணலாம். இப்போது நம்ம விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோவை பண்ணிட்டு இருக்கும்போதே வில்லனாக பண்ணார். வில்லனாக பண்ணால் இமேஜ் ஸ்பாயிலர்டுன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்படி கிடையாது. நீங்கள் வில்லனாக பண்ணி செய்யணும்னு சொன்னாலும் ஹீரோ பண்ணுறதுக்கான ஆடியன்ஸ் இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஜெயம் ரவி வந்து ஒரு சாக்லேட் பாய், இவர் இதுக்கு மேலே நடிக்க தெரியாது, ஒரு ஏ பேட்டர்ன் லவ் தான் அப்படிங்கின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் தனி உறவுன்னு ஒரு படம் வந்துச்சு. நீ தனி உறவுன்னு படம்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மிரட்டியிருப்பார், அந்தளவு பண்ணியிருப்பார் அதை. ஸோ அப்படி சில படங்கள் நிறையா, போகன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு மேட்டர் தான். இதற்கு பிறகு வில்லனை என்னாலையும் வந்து ப்ரிஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் பராசக்தியில் பர்டிகுலராக வில்லன் சாய்ஸ் பண்ணார். அதில் சிவகார்த்தியன் ஹீரோ, அண்டு இது முரளி பையன் அதர்வா இன்னொரு கேரக்டர், இவர் வில்லன். இவங்களை சுற்றிலும் தான் ஒரு கதை. 1965 நடக்கிற ஒரு மேட்ரு
ரவிமோகன் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல். இதற்கப்புறம் வில்லனாகவும் பண்ணலாம், அவர் ஹீரோவும் பண்ணலாம். ஒரு நடிகர் எந்த கேரக்டரை கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. இப்போ ரஜினி சார் எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ, அவர் வில்லனாக பண்ணுறது ரெடியாக இருக்கார். ஏன்னா அதில் வந்து நிறையா நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டலாம் அப்படின்னு சொல்லி. அவர் நான் ஹீரோவை மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லி கிடையாது. எனக்கு வில்லன் சப்ஜெக்ட் சொல்லுங்கள் நான் பண்ணுறேங்கிறார். இப்போ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வில்லன்னா அதில் பவர்ஃபுல் இருக்குது. ஸோ இப்போ ஜெயம் ரவிமோகனுடைய அந்த லைனப்பில் நிறைய வில்லன் படம் வருது. பண்ணட்டும், அவருடைய திறமையை மக்கள் எல்லாம் பார்க்கட்டுமே. அப்போ இதனாலேயே அடுத்து ரஜினி சாருக்கு வில்லன் கேரக்டர் வர வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அப்படி தானே லோகேஷ் கனராஜ் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையும் பெண்டிங்கில் இருக்குல்ல. இப்போ அப்படியே அதுதான் முதல்ல பண்ணுறது மாதிரி இருந்தாங்க, அப்புறம் தான் கூலி பண்ணாங்க. இப்போ அந்த கதையும் பெண்டிங்கில் இருக்குது. மேபி இப்படி ஒரு ப்ராசஸ் ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, ரஜினி, கமல், லோகேஷ் கனராஜ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. பேச்சுவார்த்தையில் இருக்குது. கமல்ஹாசனுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் ரெட் ஜெயிண்டோட மிங்கிளாய் பண்ணுறதுக்கான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. மேபி நடந்துட்டால் அது ரொம்ப சந்தோஷம். அது வந்து வில்லன் சப்ஜெக்ட் தான் அது. பட் லோகேஷனுடைய மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கதையில் கொஞ்சம் ஒரு பெரிய அளவில் பண்ணலை. கூலி படத்தில் ரஜினி சாரை வச்சுட்டு நல்ல கதை பண்ணியிருக்கணும். இந்த 500 கோடியை தொட்டு கொண்டு போகிறதுக்கு காரணமே இந்த அந்த ஒன்மேன் ஷோ மாதிரி ரஜினி சார் தான் தோளில் தூக்கிட்டு போயிருக்கார் படத்தை அப்படின்னு ஒரு கதை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. இவர் லோகேஷ் கனராஜ் கதையை நல்லா உருவாக்கி கண்டிப்பாக இந்த கதை சொல்லப்பட்டால் ரஜினி, கமல் 2 பேரும் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருந்துட்டு தான் இருக்குது. பட் வில்லனாக பண்ணுறதுக்கு ரஜினி சார் போய் தயங்கினதே கிடையாது. எந்த நிலையில சிட்டி கேரக்டர்லாம் மிரட்டியிருப்பார் உங்களுக்கு அதில். ஸோ அவர் வில்லன் கேட்டது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால். பட் இவர் சொல்ல போகிற கதை எந்த அளவுக்குன்னு தெரியல. மேபி அந்த வில்லன் ஸ்கிரிப்டே கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி சொல்கிறாரா, இல்லை புது கேரக்டர் சொல்ல போகிறான்னு தெரியல. வில்லனாக நடிக்கிற ரஜினி சார் ரெடி தான். நீங்க சொல்றது பார்த்தா ரஜினி கமல் இணைந்து பண்ண போற படத்துல ரஜினி சார் கன்ஃபார்மா வில்லனா இருக்க போற மாதிரி தான் தெரியுது. கமல் சார் வந்து ஹீரோவா இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல அவரும் வில்லனா தான் இருக்க போறாரு? 2 பேருமே ஒரு கேங்ஸ்டர் தான். 2 பேருமே வில்லன் தான். கமல் வில்லன்னா ரஜினி வில்லனுக்கே வில்லன், வில்லாதி வில்லன் நம்ம சொல்லலாம். அவரை மாதிரியெல்லாம் வில்லன் கேரக்டரில் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது என்னை பொறுத்தவரை. பட் கமலும் ரொம்ப ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தசாவதாரம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லாம் பிரமாதம் பண்ணியிருப்பார். பழைய படங்கள்லாம் நீங்கள் 4 படம் வந்து வில்லன் நிறைய பண்ணியிருக்காரு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹீரோ யார் வில்லன் யாருன்னு நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 பேருமே ஹீரோ தான், 2 பேருமே வில்லன் தான். அது ஒரு வந்து நம்ம என்ன சொன்ன ஹாலிவுட் ஸ்டைலில் அந்த கேங்ஸ்டரை வச்சு தான் ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு. பட் அது போக போக தான் நமக்கு என்ன விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாலே எல்சியூ தான். இப்போ கூலி படத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்தும் இது வந்து எல்சியூல வருமா வராதானு சொல்லி எதிர்பார்த்தோம். சொன்னபடியே அது வரல. இப்போ எடுக்கிற ராகவா லாரன்ஸோட எடுக்கிற பென்ஸ் படம் வந்து எல்சியூல வருமா? கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய அசிஸ்டன்ட் தானே படம் பண்ணுறாரு. பட் எல்சியூன்னா இவர் பண்ணுற படங்களுக்கு மட்டும்தான் வரும் உங்களுக்கு. பட் அவருடைய அசிஸ்டன்ட் பண்ணும்போது வந்து அவருடைய ரெஃபரன்ஸ் கொஞ்சம் எடுத்து உள்ளுக்குள்ளே வைப்பார். பென்ஸ்லேயும் வைக்கிறார் அவர். அதை இல்லை அது எல்சியூக்குள்ளே வராது. பட் இவர் அடுத்து பண்ண போகக்கூடிய படம், ரஜினி கமல் சேர்ந்து பண்ண போகிற படம் வந்து எல்சியூக்குள்ளே வருமா வராதாங்கிறது நமக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் அது ரஜினி சார் படமாகவும் கமல்ஹாசன் படமாகவும் இருக்கும். அங்கே டைரக்டர் லோகேஷ் கனராஜ் இருப்பார். அவ்வளோதான். சினிமாவில் நடக்கிற பல விஷயங்களை பற்றி பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.